அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து முன்னோசம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கோழி பண்ணை தான் அமைக்க போகிறோம். அது எப்படி அமைக்கலான்னு தான் பார்க்கலாம் வாங்க. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 10க்கு 40 நாங்கள் ஒரு சிறிய அளவில் அமைச்சிக்கிறோம். வாங்க அது எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா தூணுமே பார்த்தீங்கன்னா 10 அடி தூணு, அதே மாதிரி 8 அடி தூணு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் கால் தான் எடுத்துக்கிறோம். இப்போ சிமெண்ட் காலுக்கு ஆங்கிலுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா, ஆங்கில் பார்த்திங்கன்னா ரேட் வைஸ்லேயே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் சிமெண்ட் கால் சூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூட்டுகளாக பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கற்பூர பூட்டு தான். 10 அடி குச்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா 15 அடி 12 அடி எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் கற்பூர பூட்டு சூஸ் பண்ணிட்டோம். இந்த கற்பூர பூட்டுக்குமே மூங்கிலுக்கு மற்ற பூட்டுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கற்பூர பூட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டு வைஸு நம்மளுக்கு நம்ம நினைக்கிற ரேட்டில் இருக்குது. ஆனால் மற்ற பூட்டுகளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். மூங்கிலெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்டு ஓவராக வரும். அதனால் நாங்கள் இந்த கற்பூர பூட்டு சூஸ் பண்ணிட்டோம். மெட்டீரியலாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாலே வாங்கிட்டு வந்து போட்டோம். அவங்க ஒரு நாளைக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட என்னென்ன மெட்டீரியலாக தேவைப்படு ஓலை குச்சி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பாதி குச்சி எங்ககிட்ட இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த குச்சிகளெல்லாம் கழிச்சிட்டு மீதி மட்டும் தான் எங்களுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்து போட்டோம். எங்களுக்கு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து போட்டோம். அடுத்த நாள் வந்தாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு கால் இந்த தூண்களாக நிறுத்தினாங்க. தூண்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 இது எடுத்திருப்போம். ஒன்று பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா நாங்களுக்கு 10 அடி தூண்கள் எடுத்திருப்போம். சைடில் 2 பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் 8 அடி தூண்கள் எடுத்திருப்போம். ஏன்னா பண்ண பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தாழ்வாகவே வேணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் தாழ்வாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி தூண் எடுத்திருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதே மாதிரி அவங்க நிறுத்தி எல்லாமே இது பண்ணி கொடுத்தாங்க. குச்சியை பார்த்திங்கன்னா சென்டரில் 10 அடி தூணில் போகிற குச்சியை பார்த்திங்கன்னா எங்களுக்கு 15 அடி கற்பூர பூட்டுங்க. சைடில் பார்த்திங்கன்னா 8 அடி குச்சி மேலே 8 அடி கல் மேலே போகிறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 12 அடி குச்சிங்க. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடும் அந்த சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10 அடி குச்சிங்க கற்பூர பூட்டு. அது பார்த்திங்கன்னா நாங்கள் 40 குச்சி வாங்கியிருந்தோம். பேலன்ஸ் குச்சி எங்ககிட்ட இருந்தது. அதை வச்சு நாங்கள் இது பண்ணிட்டோம். இந்த குச்சிகளாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே எங்ககிட்ட இருந்தது. அந்த குச்சிகள் கழிச்சிட்டு அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க. அவங்க மீதி குச்சியெல்லாம் பாலஸ் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதை எடுத்து சூஸ் பண்ணி அதுவே போட்டாங்க நல்லா இருக்கிறதெல்லாம். இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நேரத்தில் வந்துட்டாங்க. நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓலை ஃபஸ்ட்டு மேய்ஞ்சிடலாம் வெயிலுக்கு முன்னால் அப்படின்ட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஆப்போசிட்டில் மேவர் சைடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். ஆப்போசிட்டில் நம்மளுக்கு போட முடியாது அப்படின்ட்டு ஆப்போசிட் மேவரம் வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஓலையெல்லாம் 2 பேர் எடுத்து கொடுக்க அவங்க பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்க மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிழவர் சைடும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மணி நேரத்துலேயே அவங்க முடிச்சிட்டாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓலை பார்த்திங்கன்னா எங்களுக்கு 30 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா 20 கட்டு தான் தேவைப்பட்டுச்சு. எங்களுக்கு 10 கட்டு மிச்சமாகி போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஓலை வாங்கும்போதே ஓலை பார்த்திங்கன்னா உள்ள சரி சிறுசாக இருந்ததா, சரி 10வது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி இன்னொரு 10 கட்டு சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் சேர்த்து எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்க கரெக்டாக அவங்க ஓலை மிச்சமானதை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் போட்டு மேய்ஞ்சி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் நாங்கள் கேப் விடாமல் மேய்ஞ்சி சொன்னால் சரி ஓலை எக்ஸ்ட்ரா இருக்குல்ல நம்ம கேப் விடாமல் மேய்ஞ்சி சொல்லுங்காட்டி அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 2-3 கட்டு சேர்த்து வச்சு மேய்ஞ்சி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அவங்க சொன்ன மாதிரியே பண்ணால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். அந்த ஓலை பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் இடையில வச்சுடுங்க, ஓலை எக்ஸ்ட்ராவே வச்சுடுங்க அப்படின்னு சொன்னங்காட்டி அவங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஓலை வச்சுட்டு எங்களுக்கு பண்ணையை கரெக்டாக மேய்ஞ்சி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி குச்சிகளும் அதே மாதிரி தாங்க. 10வது குச்சியெல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பழைய ஓலை குச்சியெல்லாம் நிறையா இருக்குது. அந்த குச்சியெல்லாம் சென்டரில் சொருகு சொல்லியிருந்தோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஃபஸ்ட் நம்ம எஸ்டிமேட் போடுறதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குச்சியெல்லாம் கழிச்சிட்டு அவங்க அதே மாதிரி போட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு அடுத்த நாள் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி சம்திங்காக வந்துட்டாங்க. 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகரத்தை போட்டுடலாங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு 2 பேர் எடுத்து 3 பேர் எடுத்து கொடுக்கும்போது மேலே ஒரு ஆள் அப்படியே கரெக்டாக தகரத்தை வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஒவ்வொரு சைடு கரெக்டாக அந்த தார் வாசர் போட்டு கட்டு கம்பி வச்சு கரெக்டாக கட்டிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் சைடில் கொஞ்சம் 10ல் நம்மளுக்கு தகரம், அதே மாதிரி பழைய தகரம் வந்து அதை வச்சு நாங்கள் இது பண்ணி ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே தகர சீட்டு போட்டு முடிச்சிட்டாங்க.
இன்னொரு சைடு போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மேலே அந்த தோணி தகர போடணுன்னாங்க. அந்த தோணி தகரத்தை ஃபுல்லாமே 40 அடி தகரத்தை ஃபுல்லாமே இந்த பாறை வந்து அந்த பாறை ஃபுல்லாமே இது பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட்டி விட்டுட்டு அதுக்கடுத்த சைடு மேவர் சைடு பார்த்தீங்கன்னா அதையும் கரெக்டாக அவங்க தகரத்தை போட்டு மேய்ஞ்சி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு கரெக்டாக அந்த நாங்கள் சொன்ன மாதிரி பத்தாவதுக்கெல்லாம் சரி வீட்டில் இருக்கிற தகரத்தெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு படை தகரம் கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்து கரெக்டாக வச்சு நாங்கள் அதை பத்தாவதுக்கெல்லாம் வச்சு கட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாயந்தரத்துக்குள்ளே எங்களுக்கு தகரத்தெல்லாம் போட்டு கட்டி கொடுத்துட்டு ஒரு 2 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணையை அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள மணல் கொட்டிக்கிறோம், மண் கொட்டிக்கிறோம். மண் பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டு மண்ணவே நாங்கள் ஜேசிபி விட்டு தோண்டி உள்ளே வந்து கொட்டிட்டோம். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா குழியும் குண்டுமா இருந்தங்காட்டி சரி உள்ள மண் கொட்டி இது பண்ணிக்கலாம். சுற்றி ஆலாப்ளாக் கல் வச்சதுக்கப்புறம் உள்ள நம்ம மண் கொண்டு போய் கொட்ட முடியாது, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் பண்ணை போட்டு அவங்க ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணையை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஜேசிபி கூட்டிகிட்டு வந்து சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி உள்ளதை கொண்டு போய் கூட்டிட்டோம். சரி ஆலாப்ளாக் கல் சுற்றியும் வச்சதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம மண்ணெல்லாம் சரிசமாக இது பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோல்டிங் கல் 4-5 மோல்டிங் கல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கல் பக்கமாக தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்சாண்ட் வாங்கியிருந்தோம், அரை யூனிட்டு மண் கல் சிமெண்ட்டு எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். அடுத்தது எங்களுக்கு வாங்கி வச்சதுக்கப்புறம் ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி ஆலாப்புழ கல் வைக்கிறதுக்கு ஆட்களை வர சொல்லியிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஆலாப்புழ கல் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 கல் வச்சுருப்போம். நாங்கள் மண் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கல் முழுகிற அளவுக்கு மண் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கல் முழுகிற அளவுக்கு நாங்கள் மண் போட்டுக்கலான்ட்டு சொல்லியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலாப்புழ கீழே பார்த்தீங்கன்னா கல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியோட சொருகியிருப்போம். இந்த கம்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டும்போது இந்த சிமெண்ட்டு ஓடுக்கு பார்த்தீங்களா, அந்த சிமெண்ட் ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி ஒரு அந்த ஓட்டுகளை கரெக்டாக கட்டுறதுக்கு ஸ்க்ரூ போடுறதுக்கு அந்த கம்பி நாங்கள் வாங்கி கட்டிட்டோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் நம்ம வலை இழுத்து கட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி நாங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ஆட்டம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். அவங்க கல் வைக்கிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் ஒரு கல் வச்சதுக்கப்புறம் சென்டரில் வச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க வச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே போட்டோம். ஒரு சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூட்டை மிச்சமாக இருந்தது. சரி சும்மா மண்ணளவும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, சும்மா நாமளே காரை போட்டுவிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபுல்லாமே அப்படியே இறச்சி விட்டு ஃபுல்லாக காரை போட்டு விட்டுட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சும்மா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் மஞ்சி போகிறங்காட்டி சும்மா ஒரு ரஃபாக போட்டு விட்டுட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுக்கம்பி வேலை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அந்த கட்டுக்கம்பி வேலையை ஃபுல்லாமே கட்டிக்கலாம் அப்படின்ட்டு கட்டிட்டோம். இந்த வலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 6 அடி ஹைட்டு 100 அடி நீளம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது கட்டுக்கம்பி வலை. இந்த வலை கட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்கள் யாரையும் கூப்பிடல, நாங்களே வச்சு கட்டிட்டோம். ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணதை கீழே ஒரு கம்பி விட்டுருந்தோம், அந்த கம்பியில் இழுத்து மேலே கட்டுக்கம்பி போட்டு நாங்கள் நல்லா இழுத்து கட்டிட்டோம். அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் எச்சு கம்பி வந்தது, அதை கரெக்டாக நாங்கள் இழுத்து ஃபுல்லாமே கட்டிட்டோம். இடையில பார்த்தீங்கன்னா அந்த வாசர் வச்சு நல்லா தார் வாசர் வச்சு கீழெல்லாம் அடிச்சு விட்டுட்டோம். ஆலாப்புழாக்களில் ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணைக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன மெட்டீரியல் வாங்கினோம், ஆட்கள் கூலி எவ்வளவு, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தெளிவாக எழுதி இதில் வச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ஒவ்வொரு இதெல்லாம் நான் விட்டுருப்பேன், இதெல்லாமே நான் உங்களுக்கு இதில் தெளிவாக எழுதி வச்சுக்கிறோம். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எச்சு கம்மி வரலாம், ஒரு 5-10 சேர்ந்து வரலாம், இல்லை கம்மியாக வரலாம். ஏன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது, அது வயசு உங்களுக்கு மாறு. மற்றபடி ஒரு வித்தியாசம் இல்லாது 10க்கு 40 செட் அமைக்கிற மாதிரி இருந்தால் இவ்வளோ மெட்டீரியல் தான் போகுது. நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லலான்ட்டு இருந்தேன், தெற்கு வடக்கில் போட்டிருப்போம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறக்கும், அதே சமயத்தில் மழை டைமில் மழை தண்ணியெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேடான பகுதியை நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் தெற்கு வடக்கில் போட்டுட்டோம். பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை எப்படி அமைக்கிறதுன்னு பற்றி பார்த்துருந்தோம். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சு வாங்குறதுலேருந்து விற்கிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது புதுசாக பண்ணைய ஆரம்பிக்கிற மாதிரி டவுட் இருந்தால் நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்ட் பியில் சந்திப்போம்.